ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். டே 20 ஆஃப் நான் சண்டை கோழி வளர்க்க போகிறேன். வழக்கம் போல் நம்ம பசங்களை வந்து திறந்து விட்டாச்சு. அவனுங்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு மேலே வந்து சரி ரொம்ப குப்பையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெருக்கி அள்ளிடுவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு பெருக்க ஆரம்பித்து எல்லாத்தையும் பெருக்கி முடிச்சாச்சு. அதை பெருக்கி எடுத்து க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு சரி தீவனம் வைக்கணும்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அரிசி, கம்பு, அப்புறம் கலப்பு தீவனம் எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொலன்னு பிசைஞ்சு நல்லா தலை ஆக்கி நம்ம பசங்களையும் வச்ச உடனே அவனுங்க பார்த்தா கப்புன்னு வந்து அடிச்சிட்டானுங்க. அடித்த வேகத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தன் மட்டும் பார்த்திங்கன்னா ஏடா கூடமாக ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தான். என்னடா அதுவும் ஏடா கூடமாக ஒருத்தன் ஒரு வேலையை பார்க்குறானே என்ன பண்ணலான்னு பார்த்தா மொத்தத்தையும் சரிச்சுக்கிட்டே தள்ளிட்டு இருந்தான். சரி இவனை விட்டா வேலைக்கு ஆகுன்னு சொல்லிட்டு மொத்தவனும் பட்டினி கிடக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு இவனை தூக்கி தனியாக போட்டாச்சு. சப்ளிமெண்ட் வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து லிவர் டானிக் வந்து நம்ம சப்ளிமெண்ட்டாக கொடுத்துடலாம். தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பசங்களுக்கு வச்சாச்சு. வச்ச வேகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுங்க வந்து கல்ப்பாக அடிச்சிட்டானுங்க ஒரே கப்பு. வந்த வேலை முடிஞ்சதுடா சரி ஓகே பாய் கைஸ் அப்படின்ட்டு ஒரு பாயை போட்டு நம்ம வெளில வந்து நம்ம செடிகளுக்கு வந்து தண்ணியை ஊற்றியாச்சு. ஆல்ரெடி கற்பூரவள்ளி நம்ம வச்சுருந்தோம் ஒரு 5 தொட்டியில் 5 தொட்டிகளும் தண்ணியை ஊற்றியாச்சு. சரி அப்படியே அசோலா என்ன ஆச்சுன்னு பார்த்தாக்கா அசோலா வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு நம்ம பண்ண தப்புனால. ஓகே அதை நம்ம சரி பண்ணிடலாம் அப்கமிங் ஃபியூச்சரில். இதுபோல் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய், டாடா, see you.